அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களோட பேசணும். என் பிள்ளைகளே, சந்தோஷமா இருங்க. எதை கண்டு மிரளாதீங்க. என்னடா அது, கோடைக்காலம் வந்துருச்சே, மழை காலம் வந்துருச்சே அப்படின்னு பயப்படாதீங்க. கடல்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பிடிப்பாங்க? மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் பயப்படுவாங்களா? பயப்படவே மாட்டாங்க. அங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது, 10வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன். நம்ம அறுப்பு காலத்துல சேர்த்து வச்சுடுங்க எல்லாத்தையுமே. கோடை காலத்துல வீட்டுக்குள்ள அத்தனை தானியங்கள் சாப்பிடுறதுக்கு, புளி எல்லாத்தையும், மிளகா, மல்லி எல்லாத்தையும் எறும்பு மாதிரி சேர்த்து வச்சிடணும் கோடை காலத்துல. அதான் வசனம் சொல்லுது. அறுப்பு காலத்தில் தூங்குறவனும் இலச்சையை உண்டாக்குற மகன். தூங்கவே கூடாதுங்க. அதிகாலையில் எழுந்து செபிக்கணும். அப்பா தகப்பனே நன்றி ஆண்டவரே, இரவு முழுவதும் எங்களோட பேசுறீங்கப்பா, இரவு முழுவதும் எங்களோட கூட இருந்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதிகாலை எழுந்து செபிக்கும் பொழுது என் தேவன் உங்களோட பேசுவாருங்க, சந்தோஷப்படுத்துவார். ஒவ்வொரு நினைப்பதும் என் பிள்ளைகளேன்னு சொல்லி அதட்டி கூப்பிடுவார். உங்களை கூப்பிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் அவருடைய வேலை. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சந்தோஷப்படுத்துறது. நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்குமா. நீதிமானுடைய பேரு புகழ்பெற்று விளங்குமா. எப்படி பார்த்தீங்களா? ஒரு சந்தோஷமான செய்தியை பார்த்தீங்களா? அவர் மகிமையான தெய்வம் பார்த்தீங்களா? சந்தோஷப்படுத்துவாரா நீதிமானுடையது. அப்ப நீங்க யாரை கூப்பிடணும்? நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது. நீதிமான் இந்த பனையை போல செழித்தவங்க பண்ணுவான்னு சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்க தலைமையில ஆசீர்வாதம் தங்குமாங்க. எவ்வளவு சந்தோஷப்படுத்துறாரு பாருங்க. சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குமா. சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர். எப்ப பார்த்தாலும் நீங்க பயப்படாதீங்க. எதை கேட்டாலும் பயப்படாதீங்க. எங்க அப்பா இயேசு இருக்கிறார். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், கண்ணீர் சிந்த மாட்டேன். என் குடும்பத்தை நடத்த திராணிக்கு மேலாக அவனை சோதிக்கப்பட விட மாட்டேன். சரிங்களா? அப்படியாப்பட்ட ஆண்டவருங்க. அவர் வல்லமையான தெய்வம். சகலத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். நினைத்தது ஒருபோதும் தடைபடாதுங்க. முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கடலே பிறண்டு வந்தாலும் சரிதான், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அலைகளை பார்த்தீங்களா? எவ்வளவு கவலைப்பட்டா வருதால முன்பின் முன்னால வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சந்தோஷப்படுத்துறது பார்த்தீங்களா? ஆண்டவர் அவர் கிருபை மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.